ஹாய் ஹலோ வணக்கம். மீண்டும் உங்களை சந்தர்ப்பத்தில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. என்ன இந்த பக்கம் தங்க விலை ஏறுது, திடீர்னு இறங்குது, திடீர்னு அதிகமாகுது. என்ன பண்றது? நகை வாங்கலாமா வேண்டாமா? பணத்தை வச்சு நகை வாங்க லேட் பண்ணா விலை கூட்டிட்டு போயிடுது. சரி நம்ம இல்ல வாங்கிட்டோம்னா திடீர்னு அடுத்த நாள் குறைஞ்சு போயிடுது. இது என்னதான் பண்ணலாம்? இது இப்படி போதே என்ன எல்லாரும் யோசனை பண்ணிருக்கீங்களா? ஆமா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இது நடக்கிறது சகஜம்தான். ஒரு கோல்டு நம்ம ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க முக்கியமா என்ன ஒரு கருத்துல வச்சுக்கணும்னா, இது ஒரு லாங் டேர்ம் அசட். நான் என்னுடைய ஃபியூச்சருக்கு வாங்குறேன், இம்மிடியா நாளைக்கே பணம் பார்க்கணும், எனக்கு உடனே நான் வாங்கணும் அடுத்த நாள் ஏறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது சம்டைம்ஸ் மிஸ் ஆகும், சம்டைம்ஸ் நடக்கும். ஸோ கோல்டு ரேட் பொறுத்த வரைக்கும் நீங்க லாங் டேர்ம்ல உங்களுக்கு ப்ராஃபிட் வருதா, லாங் டேர்ம்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, லாங் டேர்ம்ல இது ஏறினே இருக்கா, இது எல்லாமே ஓகேனா நீங்க சூப்பரா நீங்க கோல்டு வாங்கலாம். எனக்கு உடனே நாளைக்கே பணம் வந்துடணும், இன்னைக்கு வாங்கினா அடுத்த நாள் காலையில் ஏறிடணும் தங்கணும்னா அது நடக்காதுங்க. ஹலோ ஹாய், நிறைய பேருக்கு வந்துருக்கீங்க, ஜாயின் பண்ணிருக்கீங்க. கிளாடிஸ் விஜய், வித்யா ஆனந்த் மேடம், சாரி சொல்லும்போது தப்பு தான் மன்னிச்சனுங்க. அனிகேத் போட்டோகிராஃபி, சுதா வினோத், தீபிகா குணசேகரன் மேடம், சுஜி மேடம், லேகா, ஜெயஸ்ரீ, ஹாய் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மை லைவ் செஷன். எனக்கு நீங்க ஜாயின் பண்றதோட நீங்க கேள்விகள் கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கோல்டு ஜுவல்லரி பத்தி, சில்வர் டைமண்ட் பத்தி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதை பத்தி சொன்னா நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகும், உங்களுக்கும் அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்ன நான் சொல்ற விஷயம், பணத்தை வச்சு தங்கத்தை வாங்கலாமா வேண்டாமா? நம்ம போய் நகை வாங்கிட்டீங்க உடனே குறைஞ்சிருமா? இல்ல அவர் அந்த யூஎஸ்ல அவர் சொன்ன மாதிரி ஒரு 38% கோல்டு டவுன் ஆகி 52,000 ரூபாய் கிராம் ஆயிடுமா? இல்ல பேப்பர்ல வர மாதிரி மக்கள் சொல்ற மாதிரி இது ஒரு கிராமுக்கு 10,000 ரூபாய் போயிடுமா? இது எல்லாத்துக்கும் யாருக்கிட்டையும் இதுக்கான கரெக்டான கேள்வி பதில் யாருக்கிட்டையும் கிடையாதுங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் யாருக்கிட்டையும் கிடையாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தங்க வரலாறுல 100 வருஷம் வரலாறுல ஒரு தங்க விலை ஏறினது ஒரு உதாரணத்துக்கு 1000 ரூபாய்னா குறைஞ்சது 100 ரூபாய். இப்படிதான் இந்த வரலாறு இருக்கு. சோ நம்ம அதை பார்த்துதான் நம்ம பேசுறோம். இப்போ நீங்க தங்கம் வாங்கி கொஞ்சம் குறைஞ்சாலும் அது உங்களுக்கு லாஸ் கிடையாது. ஏன்னா நீங்க லாங் டேர்மா அதை ஹோல்டு பண்ணும்போது அந்த லாஸ் உங்களுக்கு ஈஸியா கவர் ஆயிடும். சோ கோல்டு வாங்கும்போது ரொம்ப யோசனை பண்ணாதீங்க, இது வாங்கலாமா வேண்டாமா. இப்படியே பண்ணீங்கன்னா அந்த ரேட் போயிடும். நீங்க யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க, அது அடுத்தது 7,000 ரூபாய் கிராம் இருந்தது 8,000 ஆகி போச்சுங்க, பார்த்து 8,500 இருந்ததுங்க, போன செவ்வாய்க்கிழமை இருந்தது, புதன்கிழமை, இப்படியே பேசிருந்தீங்கன்னா பேசினே இருக்க வேண்டியதான். நகை வாங்க முடியாது. கையில பணம் இருக்கா, அந்த பணம் உங்ககிட்ட இப்போ இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஓகேவா இருக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்துல கடைங்களுக்கு போங்க. குவாலிட்டியான ஜுவல்லரி, ஹால்மார்க் இருக்கா, ஹெச்ஓடி எல்லாம் கிளியரா போட்டிருக்காங்களா, வேஸ்டேஜ் ரீசனபிளா இருக்கா, குவாலிட்டி டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்கா, பாரம்பரியமான கடையா, அதெல்லாம் செக் பண்ணிட்டு தயவு செய்து நகைகளை வாங்கிக்கோங்க. இவ்வளவுதான். இதை பண்ணிட்டீங்களா முடிஞ்சு போச்சு. இதை விட்டுட்டு நீங்க உட்கார்ந்து இந்த சேனல்களையும் இன்ஸ்டாகிராமும் யூடியூபும் பேப்பரையும் எல்லாம் வாசிச்சு அக்கம் பக்கம் வரவங்க எல்லாம் நியூஸ் எல்லாம் கேட்டு உட்காந்தீங்கன்னா கோல்டே வாங்க முடியாது. கடைசியில கோல்டே வாங்க முடியாம இருக்க பணம் கை செலவாய் அது இதுன்னு எங்கேயா வீண் செலவாய் போயிடும். இல்ல ஏதாவது இந்த இப்போ ஓடுது இந்த ஒயிட் குட்ஸ், மொபைலு, இல்லைன்னா ஒரு வாஷிங் மிஷின், இல்ல ஏசி, எதையாவது போய் வாங்கிட்டு எடுத்தாந்து வீட்டுல வச்சிருவோம். அவ்வளவுதான். அது கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா, இந்த சமீபத்துல முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். இது இப்பதான் எனக்கு வாட்ஸ்அப்ல கூட இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல கூட வச்சிருக்கேன். அவங்க ஒரு ஃபேமிலியில ஒரு மனைவி ஒரு 4 லட்சம் எடுத்துட்டு போய் உடனே போய் எப்படியோ பேசி போய் ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணிட்டு போய் கோல்டு வாங்கிட்டு வீட்டுல வச்சுட்டாங்களாம். அந்த 4 lakhs இன்னைக்கு வேல்யூ பார்த்தா 16 lakhs ஆகி போயிடுது. அது 16 lakhs வந்துடுச்சு. ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, 4 லட்சம் இல்ல இதெல்லாம் கார் வாங்கணும்னு சொல்லி அவர் ஒரு கார் வாங்கிட்டு வந்துட்டாராம். அந்த 10 வருஷம் வண்டியை ஓட்டி அந்த கார் 4 லட்சம் 1 லட்சம் ஆகி போச்சு. இப்ப சொல்றாங்களா, இப்ப என்ன பண்ணது கரெக்டா, நீங்க பண்ணது கரெக்டா? ஆமா, கோல்டுனா உங்களுக்கு அப்ரிசியேஷன் வரதான் செய்யும், அது நமக்கு லாபம் தானே. அவங்க செஞ்ச வேலை நல்ல வேலை, அவங்க கோல்டு பணத்தை போட்டாங்க. இருந்தாலும் நம்ம சாதாரணமாவே நம்ம மேல எல்லாம் என்ன சொல்லுவோம், இல்லம்மா அவ்வளவு எல்லாம் கோல்ட்ல போடாதீங்க, ரொம்ப அதிகமா இருக்கிற ஜொல்லே போடுறதுக்கு ஆள் இல்ல, இருக்கிற வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனும் இல்ல, நாங்க இருக்கிற கோல்ட வாங்கி வச்சு அதை ஒரு வாட்டி கூட போடல சார், வாங்கி அப்படியே சும்மா வீட்டுல வச்சிருக்காங்க சார், இதை வாங்கி கொடுத்தாலும் ஒண்ணுமே யூஸ் இல்லை சார், போட்டாவது கொஞ்சம் திருப்தியா இருக்கும், நகையே போட மாட்டேன்றாங்க, ஆனா வாங்கி வச்சிடறாங்க, எப்ப கேட்டாலும் நகை எனக்கு வேணும் தான் சொல்றாங்க, எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் இந்த நகை எனக்கு டிசைன் ஒன்னும் பிடிக்குதுன்றாங்க. இதெல்லாம் இவங்க பண்றதுனால தான் எவ்வளவுதான் நகை வாங்கி கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாங்கி கொடுக்க முடியல, இவங்களை திருப்தியே பண்ண முடியல, எப்ப பார்த்தாலும் நகைகளை வாங்கினே இருக்குன்னு சொல்றாங்களே. இதெல்லாம் பண்றதுனால தானே உங்க வீட்டுல அவ்வளவு நகை சேர்ந்துருக்கு. நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம்.
அவங்க சொல்லி அவங்க எப்படியோ அடம் பிடிச்சி வாங்கினாலும் சரி, இல்ல ஆசைப்பட்டு வாங்கினாலும் சரி, இல்ல பணம் இருக்கும்போது வாங்கினாலும் சரி, இல்ல நீங்க கொடுத்த பணத்தை வாங்கினாலும் சரி, யார் பணத்துல வாங்கியிருந்தாலும் உங்க குடும்பத்துக்கு வந்தனாக்க உங்களுக்கு தானே. ஸோ அந்த ஜுவல் உங்களுக்கு அப்ரிஷியேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க சும்மா கன்ஃபியூஸ் ஆகி அது எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்க கையில பணம் இருக்கா போய் வாங்கிக்கோங்க, அவ்வளவு சிம்பிள். தட்ஸ் ஆல், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. தேங்க்யூ. நிறைய பீப்புள் ஜாயின் பண்ணிருக்கீங்க. 12 பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. சக்தி சார் 570, ஷாலினி மாரியப்பன் மேடம், மிஸ்டர் இசாக், பிரியா ஜெய மேடம், அப்புறம் ரோஷன், நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் எவ்ரி ஒன் ஃபார் யுவர் லவ்லி மெசேஜஸ். வேவ் ஹாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹாய் எவ்ரி ஒன். மனசார உங்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் தேங்க்ஸ் சொல்றேன். யாரும் கொஸ்டின்ஸே கேட்க மாட்டேன்றீங்களே, எல்லாரும் ஜாயின் பண்றீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாம் ஹாய் வேவ் பண்ணிடுறீங்க. ஆனா ஃபர்தரா நீங்க எதுவும் கேட்கவே மாட்டேன்றீங்களே. ஏதாவது கேட்டா தானே சொல்ல முடியும். நானே தங்கத்தை பத்தி எவ்வளவுதான் சொல்ல முடியும். தங்க நகைகள் ஏறும்னு சொல்லிட்டேன், தங்க நகைகள் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டேன். சார் ஒரு क्वेश्चन சார். ஓ சொல்லுமா. சூப்பர்மா. அக்ஷய திருதிக்காக தான் ரேட் ஏறுது அப்படிங்கறாங்க. அக்ஷய திருதி முடிஞ்சதும் கம்மியாகும்ங்கறாங்க. இது உண்மையா பொய்யா சார்? இது வந்து 100% உண்மையும் இல்ல, 100% பொய்யும் இல்லைங்க. இது வந்து எல்லாமே ஒரு ஒரு கோஇன்சிடன்ஸ் தான். தங்க நகை ஏறதுக்கும் அக்ஷய திருதி வர்றதுக்கும், இல்ல தங்க நகை வந்து ஏறின பிறகு அக்ஷயத்தி ஆனது குறைஞ்சிரும்ன்றது எல்லாமே வந்து டோட்டலாவே ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு அலிகேஷன், இல்ல ஒரு நியூஸ் தான் சொல்லிக்கலாம் தவிர மற்றபடி இது வந்து கரெக்டான ஒரு பொருளாதார இதுவா இல்ல ஒரு டெக்னிக்கலா அதெல்லாம் சப்போர்ட்டிவா சொல்ல முடியாது. அது கோல்டு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் படி ஏறலாம் இறங்கலாம். சம்டைம்ஸ் கோஇன்சிடன்ஸ் அந்த மாதிரி ஆகலாம். அதெல்லாம் யாரும் அது கரெக்டான பதில் யாரும் சொல்ல முடியாதுங்க. அடுத்து என்ன கேள்வி வந்திருக்குமா? காயினா வாங்குறது பெஸ்டா ஜுவல்லரியா வாங்குறது பெஸ்டான்னு கேக்குறாங்க சார். அதாவது காயின் வாங்கினீங்கன்னா என்ன ஒரு இதுன்னா, அவசர ஆபத்துக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகாது. செகண்ட் உங்களுக்கு வந்து அது ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டுட்டு போகணும், ஒரு ஜுவல்லரி வேர் பண்ணி போகணும், அது ஒரு பெருமை இல்லையா? ஒரு வீட்டில் ஃபேமிலி ஒரு நல்ல ஒரு அழகான ஜுவல்லரி போட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல வராங்கன்னா அது அவங்களுக்கும் பெருமை, உங்க ஃபேமிலிக்கும் பெருமை. அது இல்லாம போயிடும். அதாவது கையில இருந்து நமக்கு புண்ணு இல்லாத மாதிரி ஆயிடும் காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா. பட் இதே ஒரு மற்ற ஒரு இதில் ஆங்கிள் பார்க்கும்போது எனக்கு நிறைய ஏகப்பட்ட ஜுவல்லரி இருக்குங்க, நான் இதை போட்டுக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, அதுக்கு போட்டுக்க எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் இல்லை, நான் என்னதான் வாங்கி வச்சாலும் எனக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னா நீங்க காயின் வாங்கிக்கலாம். காயினையும் ஜுவல்லரியும் நம்ம வந்து உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம், அவ்வளவுதான். உங்களோட அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வேண்டிய மாதிரி ஜுவல்லரி எல்லாம் வாங்கிக்கோங்க. முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் காயின் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாம் ஒண்ணு தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரெண்டும் வேல்யூ உங்களுக்கு அப்ரிசியேஷன் வந்துடும். ஸோ உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, லைவ்லயும் நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் தேங்க்ஸ் சொல்றேன். இந்த அக்ஷய திதிக்கு வந்து நிறைய கோல்டு ஜுவல்லரி வந்து புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா கடைகளும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம். நிறைய பேர் அக்ஷய திதிக்கான ஒரு நகை வாங்கணும். நான் சொன்ன மாதிரி அக்ஷய திதி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு ரொம்ப ஆஸ்பீஷியஸான டே. அன்னைக்கு வாங்குற எந்த பொருளுமே பல மடங்கு நமக்கு கூடி வரும்ன்றது ஒரு ஐதீகம். ஸோ அதை நம்பி நம்ம எல்லாருமே அந்த ஒரு நல்ல நல்ல ஜுவல்லரி வாங்குறோம். இது கடந்த ஒரு 20 வருஷமா நம்ம நல்லா ஃபேமஸ் ஆகி இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நிறைய மக்கள் அதுக்கு வந்து வாங்குறாங்க. நிறைய கடைகளும் ஐ திங்க் கூடுமான அளவுக்கு மார்னிங் 7 o'clock கடை ஓப்பன் ஆயிடுது நினைக்கிறேன். ஸோ ஆஃபீஸ் போறவங்க யாராவது இந்த மாதிரி ஜாபுக்கு போறவங்க சீக்கிரமா கூட போய் நான் சொன்ன மாதிரி ஒரு குண்டு தங்கமாவது உங்க பக்கத்தில் இருக்க கடையில போய் கண்டிப்பா வாங்குங்க. உங்களுக்கு முடியும் எங்க கடைக்கு வந்து வாங்கணும், எங்க கடைக்கும் வந்து வாங்கலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். நான் என்னோட ஷாப்புக்கு நான் மார்க்கெட்டிங் பண்றதே கிடையாது. நான் ஜென்ரலா கோல்டுக்கான விழிப்புணர்வு தான் கொடுக்குறேன். யாருக்கு எங்க பிடிக்குமோ அங்க போய் வாங்கிக்கலாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க கடைக்கு ஆல்வேஸ் வெல்கம், எப்பனாலும் வந்து வாங்கிக்கலாம். சில்வர் ஜுவல்லரி பத்தி சொல்றீங்களா? சில்வருக்கும் நம்ம வந்து நல்ல ஒரு என்ன சொல்ல போறோம்னா ஒரு பயங்கர ரேட் ஹைக் வரப்போகுது. சில்வர் கூட நீங்க லேசா எடுக்காதீங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 110 ரூபாய் 111 ரூபாய் கிராம் ஒரு கிராமுக்கு போயிட்டு இருக்கு. இதுவும் வந்து கூடுமான அளவுக்கு மேக்சிமம் இந்த வருஷம் எண்டில் 150 ரூபா ஒரு கிராம் வர வாய்ப்பு, ஈவன் 200 rupees per கிராம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது நீங்க சில்வர் வந்து கல்யாண சீர்வரிசை பொருட்கள் வேணும்னு சொன்னா கூட நீங்க இப்பவே வாங்கி அதை அழகா நீட்டா பேக் பண்ணி வச்சுட்டு பல வருஷம் கழிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நான் சில்வர் வாங்கினா கருத்து போயிடும் சார், எதுக்கு சார் வாங்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க வாங்கும்போதே கடைக்காரருக்கு தெளிவா சொல்லுங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு 2 years கழிச்சு தான் யூஸ் பண்ண போறேன், இல்ல ஒரு 5 years கழிச்சு தான் யூஸ் பண்றேன்னு சொல்லுங்களேன். அவங்களே வந்து நல்லா டபுள் பேக்கிங் பண்ணி சின்னதா உங்களுக்கு அடக்கமா
ஏர் பேக், அதாவது ஏர் டைட் மாதிரி பண்ணி கொடுத்துறாங்கன்னா அந்த சில்வர் கறக்கவே கறக்காது. எப்போ வேணாலும் நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லைங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க கடைக்காரட்ட சொல்லி வாங்கிக்கோங்க. சில்வர் வந்து பயங்கரமா ஏறுன்றது நீங்க மறக்கவே வேண்டாம். உங்களுக்கு வேண்டிய சில்வர் ஐட்டம்கள் எல்லா கலெக்ஷனும் இருக்குங்க. எனிதிங் யூ வாண்ட் யூ கேன் ஆல்வேஸ் அப்ரோச். எங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் நாங்க கொடுக்குறோம் இங்க, நீங்க கூப்பிடுங்க. எங்களோட டீம் எப்பவுமே தயாரா இருக்கு. உங்களுக்கு வேண்டிய என்ன சர்வீஸ் வேணுமோ நாங்க பண்ணிக்கலாங்க. நர்மதா ஸ்ரீ, கரண், ஹர்ஷ சிங்வி, ரமணி சார், சோனா, சுரேஷ், நளினி, நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் வேவ் பண்ணிருக்கீங்க. ஹாய், ஹலோ, எல்லாம் எல்லாருக்கும் எவ்ரி ஒன் ஹலோ. கொஸ்டின்ஸ் யாருமே கேட்க மாட்டேன்றீங்களே, மீண்டும் மீண்டும் நாங்க தான் அடுத்த எங்களுக்கு வர என்னமா என்ன அடுத்த கொஸ்டின் இருக்கு சொல்லுங்க. சில்வர் வாங்கினா நல்லதா இல்ல கோல்டு வாங்கினா நல்லதா, எது வாங்கினாலும் நல்லதான்னு கேக்குறாங்க சார். சி இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் கோல்டு வந்து ரொம்ப ஈஸி டு ஹேண்டிலுங்க. நீங்க வாங்கிட்டு ஒரு 2 lakhs ஜுவல் வாங்கி சின்ன ஒரு இடத்துல கூட பாதுகாத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி சில்வர் வந்து கம்பல்சரியா 2 விஷயம் முக்கியமா சொல்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வாங்கணும்னு நினைச்சு நீங்க ஆசைப்பட்டு வாங்குறதா இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் கோல்டு வாங்கிக்கோங்க. செகண்ட் சில்வர் வாங்குறதா இருந்தா கண்டிப்பா அதை வந்து நீங்க பாரா தான் வாங்கணும். பாரோ காயின் தவிர நீங்க சில்வரை வாங்கிட்டீங்க, வெசல்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அது வந்து ஏகப்பட்ட மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் நிறைய போகுங்க. கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த காஸ்ட் வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ்ல போயிடும். ஸோ பி கேர்ஃபுல் வென்எவர் யூ பை சில்வர். முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேண்டிய பொருட்கள் மட்டுமே அதுல வந்து இங்க ஜுவல்லரியா வெசலா வாங்கிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஜுவல்லரி வேணும்னா சில்வர் ஜுவல்லரி, வெசல்ஸ் அதாவது பூஜை பொருட்கள், பிளஸ் கொலுசு, மெட்டி, அருணா கயர், இந்த மாதிரி எல்லாமே எது தேவைப்படுதோ அதை மட்டும் தான் நீங்க சில்வர்ல இந்த மாதிரி வாங்கணும். மற்றபடி ஏன்னா அதோட வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் ஆர் வெரி ஹை. ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆகும். ஸோ யூசேஜ் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க, அது லாஸ்ன்னு தெரியாது உங்க கண்ணுக்கு. உங்களுக்கு யூசேஜ் இல்லைன்னு சொன்னா தயவு செய்து சில்வர்ல இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், கொலுசு, பூஜா ஆர்டிகல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டாம். நீங்க பியூரா காயின் ஆர் பார் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்க லாபம் பார்க்க முடியும். பட் இதே கான்ட்ராஸ்டா கோல்டு ஜுவல்லரியில பெரிய வித்தியாசம் கிடையாது. கம்மியான விஷயத்துல நிறைய ஜுவல்லரி கிடையாது. நீங்க ஜுவல்லரியும் வாங்கி வச்சுக்கலாம், கோல்டு காயினும் வச்சுக்கலாம். உங்களோட யூசேஜ் பொறுத்து நீங்க செஞ்சுக்கலாங்க. சார் இந்த டைம்ல ஓல்டு கோல்டு கொடுத்து வாங்குறது நமக்கு கொஞ்சம் லாபமா இருக்குமா சார்? ஆமா, இப்ப நிறைய கடைகள் அக்ஷயத்துல உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால நீங்க ஓல்டு ஜுவல்லரியும் கொடுத்து வாங்கலாம், தப்பு கிடையாதுங்க. அதுக்கு என்ன பியூரிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சார்ஜஸும் உங்களுக்கு கரெக்டா கிடைக்குது, அதோட ரேட்ஸ் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். பிளஸ் இப்போ ஆஃபரும் கொடுக்குறாங்க. பழைய ஓல்டு கோல்டு கொடுக்கும்போது அடிஷனலா ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் கிராமுக்கு 75 ரூபாய் இல்ல கிராமுக்கு 50 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதையும் நீங்க பெனிஃபிட் கேட்டு வாங்கிக்கலாங்க, தப்பு கிடையாது. எந்த ஜுவல்லரி உங்களுக்கு யூஸ் இல்லையோ அதை கொடுத்து நீங்க வேற ஜுவல்லரி வாங்குறதுனால எந்த தப்பு கிடையாதுங்க, நல்லதுதான், நீங்க வாங்கிக்கலாம். ஐ திங்க் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் நீங்க வேவ் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல லைவ் வரும் வரை ஏதாவது உங்களோட கமெண்ட், உங்களோட கேள்விகளை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நாங்க கண்டிப்பா உங்களை அந்த அடுத்த கேள்வியோடு மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச்.